நண்பர்களே வணக்கம். சிறுவயதில் நான் படித்த ஒரு நூல் ஒரு புளிய மரத்தின் கதை. ஒரு அருமையான நாவல். அதில் ஒரு கேரக்டர் வரும். அதாவது அவர் ஒரு இளைஞர். ரொம்ப சுறுசுறுப்பாக துடிதுடிப்பாக இருக்கிற ஆள். ஆனால் அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு கடைசியில் பார்த்தா அவருக்கு ஏற்ற மாதிரி அமையல. அதனால் வீட்டுக்கு போகிறதுக்கே அவருக்கு பிடிக்கல, வெறுப்பு. அதனால் தொழில்லையே முழுசாக இறங்கிடுறாரு. ஏன்னா வீட்டுக்கு போனால் சோகம், இங்கேயாவது இருந்தால் மனசு நிம்மதியாக இருக்குன்ட்டு அந்த தொழிலில் இறங்குனனால கடைசியில் தொழில் மளமளவென்று வளர்ந்து அவர் பயங்கர பெரிய ஆளாயிடுவார் தொழிலில். ஆனால் இது ஒரு வெற்றியா என்றால் இது ஒரு தோல்வி. தொழிலில் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அது மட்டுமே வாழ்க்கையில் வெற்றின்னு சொல்ல முடியாதே. தொழில் பண்ணுறதே ஒரு இனிமையான இல்வாழ்வு வாழத்தான். கடைசியில் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அதில் பெரிய ஆளாகி என்ன பிரயோஜனம்? அப்போ இது மாதிரி தான் நிறைய பேரோட நிலைமை இருக்குங்கிறது கண்கூடு. அப்படி இல்லாமல் எவனொருவன் தொழிலிலும் வெற்றிகரமாக இருக்கிறான், இல்வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாக இருக்கானோ அவன்தான் உண்மையான வெற்றியாளன். நன்றி.